இது திருவோட்டுக்காய். திருவோட்டுக்காய் எங்கே இருக்குது வந்து ஞாயிறுங்கிற ஊரில் புஷ்பரதீஸ்வரர் கோவில், சிவன் கோவிலில் தான் இது இருக்குது. ரெட் ஹில்ஸ்லேருந்து நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னாக்க சுலபமாக வந்துடலாம். மாதாவரத்துலேருந்து பஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் கரெக்டான டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ பேருந்து வசதி இருக்குது. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் இங்கே வந்துடலாம். இங்கே தான் இந்த திருவோட்டுக்காய் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருவோட்டுக்காய் வந்து சென்னை பகுதியில் இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நல்லா பெருசாக தானாக பழுத்து உதிரும்போது தான் அது திருவோடு மாதிரி இருக்கும். அதே வந்து பாதியில் விழுந்துச்சின்னா அந்த ஓடு வந்து அவ்வளோ கெட்டியாக இருக்காது. இந்த காயில் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அடியார்கள் எல்லாம் வந்து சாப்பாடு இதில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட பூவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பலா மரம் மாதிரி எல்லாமே அடிமரத்தில் தான் காய்க்குது. பலாவில் வந்து பூ அதிகமாக நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் இதில் வந்து பூ நல்லாவே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பலாமரமும் இங்கேயே இருக்குது பக்கத்துலேயே. பலாமரம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பூவெல்லாம் நம்மளுக்கு வெளியில் தெரியாது. எடுத்துக்காட்டு சொல்லும்போதே பலாமரமும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புஷ்பரதீஸ்வரர் கோவில், ஞாயிறு, ஊர் பேர் ஞாயிறு. இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய கோயிலாக இது வந்து பார்க்குறாங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில் பக்கத்துமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாகலிங்க மரம். இது நாகலிங்க பூ நிறையாவே இங்கே இருக்குது. இந்த நாகலிங்க பூவில் என்ன ஒரு அதிசயம்னா உள்ளுக்குள்ள வந்து சிவன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அந்த பூவில் அது இருக்கும். அதுதான் நாகலிங்க பூவோட ஒரு சிறப்பு. இங்கே வந்து சூரியனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இடம். இதுதான் சூரியனுக்குன்னு உரிய கோயிலில் இது மிக முக்கியமான ஒரு கோவில். நவகிரகங்களில் சூரியனுக்கான கோவில், மையமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு உண்டான கோவில் இதுதான். சூரியன் சார்ந்த ஏதாச்சும் பரிகாரம்னா நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு வரலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே இங்கே வரலாம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னா, விருட்சம்னா மரம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இல்லை, இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை. இது வச்சுருக்காங்க. நான் உண்மையான தாமரை கிடையாது, இது வச்சுருக்காங்க. செந்தாமரை வந்து கோவிலோட குளத்துலேயே இருக்குது. குளம் வந்து பின்னாடி இருக்குது.